ஹாய் சேஸ்பேக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கல்யாணி. நான் ஒரு செலிப்ரிட்டி ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனால் சாரீ ட்ரேபிஸ்ட். சாரீ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காஸ்டியூம். பட் ஒல்லியாக இருக்கிறவங்க கட்டினா ஐயோ ரொம்ப ஒல்லியாக தெரியுமோ, இல்லை குண்டாக இருக்கிறவங்க கட்டினா எனக்கு ரொம்ப குண்டாக இருக்குது, சாரீ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் இது. இதில் சாரீ எப்படி என்ன பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நேர்த்தியாக கட்டலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நமக்கு ஒல்லியான மாடல் கீர்த்தனா நம்ம கூட இருக்காங்க. இது அவங்களோட ஒரு சில்க் காட்டன் சாரீ. ப்ளவுஸ் பீஸ் அவங்க கட் பண்ணலை. நான் அதோட எப்படி ட்ரேப் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். சாரீ கட்டுறப்போ இன்ஸ்கர்ட் பற்றின குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். ஷேப் வேர் கட்டினா தான் ஸ்ட்ரக்சராக தெரியும் அப்படின்னு. அப்படி கிடையாது. குண்டாக இருக்கவங்க போட்டிங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லீனாக இருக்கவங்க ஷேப் வேர் இல்லாமலே நம்ம சாரியை நீட்டாக ஸ்ட்ரக்சராக கட்டலாம். அதை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இவங்க நார்மல் காட்டன் இன்ஸ்கர்ட் தான் போட்டிருக்காங்க. ரோப் அந்த நாட் போடுறது லெஃப்ட் சைட் போடாமல் ஜென்ரலி எல்லோரும் ரைட் சைட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பல்ஜ் இங்கே தெரியாமல் ஷேப்பாக வரும். யூஸ்வலாக எல்லோரும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிவிடுவாங்க. எதுக்காகனா கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக. நான் எப்போவும் நாட் போட மாட்டேன். இங்கேருந்தே ஃபுல் பார்ட்டையுமே நான் நல்லா டக்கின் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் ரொம்ப கீழே இல்லாமல் நான் ஏற்றியே கட்டுறேன். இன்ஸ்கர்ட்டை பெல்லி பட்டனுக்கு கீழே கட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த பல்ஜ் தெரியாமல் இருக்கும். இங்கே மட்டும்தான் நான் ஏற்றி கட்டியிருக்கேன். பின்னாடி வரும்போதெல்லாம் நான் ஃபுல்லாக இறக்கி கட்டியிருக்கேன், ஃப்ளோர் லென்த் வர மாதிரி. இங்கே இந்த பாட்டை இழுத்து சொருகிடாதீங்க, கொஞ்சம் லூஸ் விட்டே சொருகுங்க. பல்லு பாட்டு நான் இப்போ ப்ளீட் பண்ண போகிறேன். நான் இப்போ இவங்களுக்கு 8 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை பின் பண்ணி நான் செக்யூர் பண்ணுறேன். இப்போ உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் ப்ளீட்ஸை பின் பண்ண போகிறேன். இப்போ நான் அவங்க ஹைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளீட் பண்ணி செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பல்லு ப்ளீட் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பின் பண்ணிட்டேன். இதை நான் அவங்க ப்ளவுஸோட அட்டாச் பண்ண போகிறேன். ஒரு ரோல் பண்ணி எடுத்துட்டு இந்த ப்ளவுஸோட ஸ்டிச் வருது இல்லையா, ஷோல்டர் ஸ்டிச்சு, அதில் நான் கொஞ்சம் தள்ளி இங்கே பின் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே பின் பண்ணிட்டேன். இது நல்லா இங்கேருந்து நான் இழுத்து விட்டு இது டைட்டாக இது பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு இங்கே இந்த ஷேப் கிடைக்கும். இப்போ இங்கே நான் இதை பின் பண்ணி செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ நான் சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறேன். இவ்வளோ அளவு நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே விடுறேன். நான் சென்டர் ப்ளீட்ஸ் மேலே எடுத்துட்டேன். இதை நான் பென் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணுறேன். இப்போ மேலே செக்யூர் பண்ணிட்டேன். இதே ப்ளீட்ஸ் கீழே வரைக்கும் நீட்டாக எனக்கு வேணும். அதனால நான் என் நெயில்ஸாலே அதை கீறி விட போகிறேன். இப்போ ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணி இதை நீங்கள் அயர்ன் பண்ணி விட்டுக்கலாம் ஃபோல்டிங்ஸை. பட் இவங்க லீனாக இருக்காங்கங்கிறனால நான் சும்மா என் ஃபிங்கர்ஸாலே கீறி விட போகிறேன். அது கொஞ்சம் புஷ்ஷுன்னு தெரியும். இது லீனாக இருக்கவங்கள கொஞ்சம் ஃபேட்டாக காமிக்கும். இப்போ நான் கீழே வரைக்கும் என் கையாலே எடுத்து ப்ளீட் பண்ணி விட்டுட்டேன். நான் மேலே டக்கின் பண்ண போகிறேன். இந்த எக்ஸஸாக இருக்க பாட்டை உள்ளே தள்ளிடுங்க. என்ன ஹைட் வேணுமோ நான் அதை வச்சுட்டு இங்கே டக்கின் பண்ணுறேன். ஸோ இங்கே எக்ஸஸாக விட்டுருந்த பார்ட்டை நான் உள்ளே இழுத்து அதை ஃபுல்லாக ரோல் பண்ணி இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டிருக்கேன். அதை நான் இன்ஸ்கர்ட்குள்ளார டக்கினும் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க இந்த எக்ஸஸான பார்ட்டை நான் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி டக்கின் பண்ணுறேன். இது பின்னாடி இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே டக்கின் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பல்லு பாட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் கவர் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து கையாலே கீறி விட்டுக்கலாம். ஒவ்வொரு ப்ளீட்க்கு நடுவில் ஈவனாக கேப் இருக்க மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க. இதை பின்னால் இழுத்து இங்கே நான் இப்படி இழுக்க இன்னும் உங்களுக்கு டைட்டாக ஸ்டிஃபாகும். உங்களுக்கு இங்கே ப்ளீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த பல்லு பாட்டை நான் அதோட ப்ளீட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து பின் பண்ணி செக்யூர் பண்ண போகிறேன்.
வர எனக்கு ப்ராப்பராக இருந்தால் ஓகே, கீழே விரிஞ்ச மாதிரி இருந்தாலும் எனக்கு ஓகே. இந்த இடத்துல நான் பின் பண்ணுறேன். லீனாக இருக்கவங்களுக்கு இப்போ எப்படி சாரீ ட்ரேப் பண்ணலான்னு பார்த்தோம். மோஸ்ட்லி லீனாக இருக்கிறவங்க ஜார்ஜெட், ஷிஃபான் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் காட்டன், சில்க் சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ் ட்ரேப் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக அழகாக காட்டும். இந்த வீடியோவில் காமிச்ச டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேஸ்வாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.